வணக்கம். சாண்டில்யனின் மண்மலர். அத்தியாயம் 31. கூடார நாடகம். ரவிச்சந்தின் இடையிலிருந்த குருவாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி குனிந்து இதயத்துள்ளா குருவாளை அவன் மீது இறக்கினாரில்லை. சற்று கூடார வாயிலை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு திருப்திக்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். அடுத்து ரவிச்சந்தை குருவாளால் லேசாக தட்டினார். அதனால் சிறிதும் பதறிக்கொண்டு எழுந்தராத ரவிச்சந்த் தனது கண்களை மட்டும் அகல விழித்து தன் முகத்தை நோக்கி குனிந்து கொண்டிருந்த இதயத்துல்லாவை நோக்கினான். ஏதும் பேச வேண்டாம் என்பதற்கறிகுறியாக கண்ணாலேயே சைகை செய்த இதயத்துல்லா, ரவிச்சந்த், இப்படியே படுத்திரு, வருகிறேன் என்று மிக ரகசியமாக அவன் காதில் ஓதிவிட்டு எழுந்து சென்று விளக்கை ஊதிவிட்டு திரும்பி வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். நான் சொல்வதை கவனமாகக் கேள். நான் அழைத்து வந்திருக்கும் வீரர்களில் சரி பாதி சலீமின் படையைச் சேர்ந்தவர்கள். அவர்களிடம் நீயோ இந்த பெண்ணோ சிக்கினால் நேராக ஆஜ்மீர் கொண்டு போகப்படுவீர்கள். அப்புறம் உன் கதியும் இந்த பெண்ணின் கதியும் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லத் தேவையில்லை. நீ அடித்திருக்கும் ஆயுத கொள்ளைகள், உன் துணிகர செயல்கள் அனைத்தும் அக்பர் காதில் விழுந்திருக்கின்றன. உன்னை பிடிக்க எளிய நவாப் அராவளியின் அடிவாரம் ஒன்றுக்கு போயிருப்பதாகவும் கேள்வி. நல்ல வேளையாக நீ என்னிடம் வந்தது உன் அதிர்ஷ்டம் என்றார் இதயத்துல்லா. இதயத்துல்லாவின் பேச்சிலிருந்து சலீம் தன்னையும் சம்பக்கையும் சிறை செய்து சென்ற தகவல்கள் இதயத்துல்லாவுக்கு தெரியாது என்பதை புரிந்து கொண்ட ரவிச்சந்த் அவற்றை பற்றி விவரிக்காமல், இதில் அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது? புலி வாயில் விழுவதற்கு பதில் சிங்கத்தின் வாயில் விழுந்திருக்கிறோம் என்று பதில் சொன்னான் மிகவும் ரகசியமாக. தன்னை சிங்கம் என்று ரவிச்சந்த் குறிப்பிட்டது இதயத்துல்லாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளாமல், சிங்கம் என்று சொல்வதை விட என்னை நரி என்று சொல்வது பொருந்தும் என்றார். நரியா? ஆமாம். அப்படி கூட ஒருவர் தம்மை அழைத்துக் கொள்வாரா? அழைத்து கொண்டால் என்ன? நரிக்கு சூட்சும புத்தி அதிகம். தந்திரத்தில் இணையற்றது அது. ஒரு சிங்கத்தையே அது தன் தந்திரத்தால் பாழுங்கிணற்றில் தள்ளிவிட்டதாக பஞ்சதந்திர கதை இருக்கிறது. இந்த விவரத்தை கேட்ட ரவிச்சந்த் அந்த இருளிலும் புன்முறுவல் செய்தான். பெரியவரே, இதையெல்லாம் எதற்காக சொல்கிறீர் என்றும் வினவினான். உங்கள் இருவரையும் விடுதலை செய்வதற்காக என்ற இதயத்துல்லாவின் சொற்களை கேட்ட ரவிச்சந்த் அதிர்ச்சியினால் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான். அவனை மேற்கொண்டு பேச விடாத இதயத்துல்லா, ரவிச்சந்த், கவனமாகக் கேள். உங்களை நான் என்னுடன் அழைத்துச் சென்றால் சலீமிடம் ஒப்படைக்கும்படியாக இருக்கும். ஒப்படைத்தால் ஏற்படக்கூடிய விபரீத நிகழ்ச்சிகளை நான் சொல்லத் தேவையில்லை. ஆகையால் உங்களை நான் தப்ப விடுவதைத் தவிர வேறு வழி இல்லை. எழுந்து என்னை கூடார மூலையில் இருக்கும் கயிற்றால் கட்டிப்போடு. பிறகு ஓசைப்படாமல் கூடாரத்தின் பின்புற வழியாக சம்பக்கை அழைத்துச் செல். பின்புறத்தில் 10 அடி சென்றால் ஒரு மரத்தடியில் உங்கள் புறவிகள் இருக்கின்றன. அவற்றை அவிழ்த்து கொண்டு வெகு வேகமாக தோப்பை கடந்து விடுங்கள். இங்கிருந்து ராணா பிரதாப் சிம்மன் வழக்கமாக வரும் அருவிக்கரை சரியாக 2 நாழிகை பயணம்தான் என்றார். ரவிச்சந்துக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எங்களை இப்படி தப்பவிடும் காரணம் என்ன என்று கேட்டான். ராணாவுக்கு உதவுவதற்காக. இதை திட்டமாக சொன்னார் இதயத்துல்லா. ரவிச்சந்தின் வியப்பு உச்சியை அடைந்தது. பெரியவரே, உமது போக்கு எனக்கு புரியவில்லை என்றான். புரியாததற்கு என்ன இருக்கிறது என்று இதயத்துல்லா வினவினார். நீங்கள் எதற்காக ராணாவுக்கு உதவ வேண்டும் என்று சந்தேகத்துடன் வினவினான் ரவிச்சந்த். அவன் குரலில் இருந்த சந்தேகத்தை இதயத்துல்லா கவனிக்கவே செய்ததால் லேசாக நகைத்தார். ராணா மகாவீரன். ராஜபுத்திரர்கள் மானத்தை விற்றுவிட்டு இந்த யுகத்தில் மானத்துக்காகவும் நாட்டு சுதந்திரத்துக்காகவும் தனித்து நின்று போரிடும் மகா புருஷன். அவருக்கு உதவுவது எனது கடமை என்றார் நகைப்பை விட்டு துயரம் நிரம்பிய குரலில். ரவிச்சந்த் அசந்து போனான். இஸ்லாத்திலும் இப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்களா என்று மெதுவாக பேசினான். எந்த மதத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எந்த மதமும் உயர்ந்த கொள்கையைத்தான் போதிக்கிறது. சுயநலம் மதத்தை தனக்கு அனுகூலமாக திருப்பி லாபத்தை அடைய பார்க்கிறது என்ற இதயத்துல்லா, சீக்கிரம் என்னை கட்டிப்போடு. வாயில் காவலரை காவலுக்கு அவசியமில்லை என்றும் உன்னை நான் கொன்றுவிடப் போவதாகவும் கூறி அனுப்பிவிட்டேன். அவர்கள் நம்புவதற்காக உன் குருவாளை எடுத்து உன்னை கொல்வது போல் பாசாங்கும் செய்தேன். இனி தாமதிக்காதே, புறப்படு என்றார். அவர் சொற்படி கயிற்றை எடுத்து வர எழுந்த ரவிச்சந்த், பெரியவரே, ராணாவை யுகபுருஷன் என்று சொன்னீர்கள். நீங்களும் யுகபுருஷர்தான் என்று கூறிவிட்டு அரை மூலைக்கு சென்று கயிற்றை எடுத்து வந்து அவரை படுக்க வைத்து கைகளிலும் கால்களிலும் லேசாக சுற்றினான். வருகிறேன் பெரியவரே, இந்த உமது உதவியை ராஜபுதனம் மறக்காது என்று கூறினான். அதுவரை இந்த நிகழ்ச்சிகளை எழுந்து நின்று பார்த்து கொண்டிருந்த சம்பக் சற்றென்று தரையில் உட்கார்ந்து உணர்ச்சி மேலிட்டதால் மெல்ல விம்மினாள். பெரியவரே, இந்த செய்கையால் உங்களுக்கு தீங்கு எதுவும் நேரிடாதே என்றும் வினவினாள் விம்மலினூடே.
சற்று குனி என்றார் இதயத்துல்லா. சம்பக் நன்றாக குனிந்தாள். அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு இதயத்துல்லா, மகளே, எனக்கு பெண் கிடையாது, ஆகையால் உனக்கு சீதனம் தருகிறேன் என்றார். மேலும் சொன்னார், மகளே, இன்றிலிருந்து 3வது நாள் நான் அஜ்மீர் பெரும் சாலையில் ராஜபுதன பாலைவனத்தில் அராவளி மலைச்சாரலை அடுத்து முகாம் செய்திருப்பேன். அங்கு வந்து சேர். எதற்காக பெரியவரே? வியப்புடன் வினவினாள் சம்பக். சீதனத்தை அபகரிப்பதற்காக. சீதனத்தை அபகரிப்பதா? ஆம், இந்த தோப்பில் இருக்கும் 4 பீரங்கிகளும் தனிப்பட இருக்கும் 2 தளவாட வண்டிகளும் உனக்கு சீதனம் என்றார். அவர் சொல்வது விளங்காததால், தந்தையே, என்ன சொல்லுகிறீர்கள் என்று குழப்பத்துடன் வினவினாள் சம்பக். தந்தையே என்று அவள் அழைத்ததால் புலங்காகிதம் அடைந்தார் இதயத்துல்லா. மகளே, தந்தையே என்ற ஒரு சொல்லுக்கு என் சொத்தையே கொடுக்கலாம். இந்த தளவாடங்கள் எம்மாத்திரம்? நான் முகாம் செய்திருக்கும் இடத்தில் காவலும் அதிகம் இருக்காது. என்னுடன் வந்திருக்கும் 50 வீரர்களுக்கும் மதுவை கொடுத்து நிதானமற்ற நிலையில் வைத்திருக்கிறேன். நீயும் ரவிச்சந்தும் 15 வீரர்களுடன் வந்து முகாமை தாக்கினால் உங்களை எதிர்க்க ஆள் இருக்காது. பீரங்கிகளையும் தளவாடங்களையும் இழுத்துச் செல்ல உன் 15 வீரர்கள் உபயோகப்படுவார்கள் என்று விளக்கிய இதயத்துல்லா, தாமதிக்காதீர்கள், போய்விடுங்கள் என்று துரிதப்படுத்தினார். ரவிச்சந்த் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. சம்பக்கை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கூடாரத்தின் பின்புற சேலையை விலக்கிக் கொண்டு வெளியே சென்றான். தோப்பின் விளிம்பில் நின்ற 4 காவல் வீரர்களைத் தவிர மற்றவர்கள் ஆங்காங்கு மரத்தடிகளில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பந்த வெளிச்சத்தில் படாமல் நிழலடித்த இருள் மிகுந்த இடங்களில் பதுங்கிச் சென்று சந்தரையும் சம்பக்கின் புறவியையும் அவிழ்த்து கொண்ட ரவிச்சந்த் மெல்ல புறவிகளை நடத்திச் சென்றான். தோப்பின் விளிம்பு வந்ததும் சம்பக்கை புறவியில் ஏறச் சொல்லி தானும் சந்தரில் ஏறிக்கொண்டு அதிகம் அரவம் இல்லாமல் புறவியை நடத்தினான். தோப்பின் முகப்பில் இருந்த காவலன் ஒருவன் அவனை கவனித்து கூவ வாய் எடுத்ததும் அவன் மார்பில் வேகமாக பாய்ந்துவிட்ட குருவாள் அவன் சத்தத்தை அடியோடு நிறுத்திவிட்டாலும் அவன் தொப்பென்று விழுந்த ஒளி மற்ற வீரர்களை எழுப்பிவிடவே தோப்பில் சுறுசுறுப்பு காணப்பட்டது. அதே சமயத்தில் தனது புறவியை தூண்டி சம்பக் புறவியையும் தனது காலால் ரவிச்சந்த் உதைக்க 2 புறவிகளும் காற்றென பறந்து சென்றன. தொலை தூரம் சென்றதும் திரும்பி பார்த்த ரவிச்சந்த் தன்னை 4 வீரர்கள் துரத்தி வந்ததையும் அவர்களும் திடீரென்று புறவிகளை திருப்பிக் கொண்டு சென்று விட்டதையும் கவனித்தான். மேற்கொண்டு தாமதிக்காமல் ஆராவளியை நோக்கி தனது புறவியை பறக்க விட்டான். அப்படி அவன் புறவி பறந்த சமயத்திலும் அவன் எண்ணமெல்லாம் இதயத்துல்லாவையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அவன் நினைத்த அதே சமயத்தில் இதயத்துல்லா தனது வீரர்கள் மீது எரிந்து விழுந்து கொண்டிருந்தார். இங்கு காவல் புரிய வந்தீர்களா, தூங்க வந்தீர்களா என்று சீறிக்கொண்டிருந்தார் தமக்கு முன் நின்ற வீரர்களை நோக்கி. இப்படி தங்களை என்று ஒரு காவலன் துவங்கினான். கட்டி போடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று அவன் வாசகத்தை பூர்த்தி செய்த இதயத்துல்லா, கட்டி போடுபவன் உன்னிடம் சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டுதான் கட்டி போடுவான் என்று சீறினார். சரி சரி, தொலையுங்கள் என்று வெறுப்புடன் அவர்களை விரட்டவும் செய்தார். அத்தியாயம் 32. வேவுக்காரனா கொள்ளைக்காரனா? இதயத்துல்லாவின் கூடாரத்திலிருந்து அவர் உத்தரவுப்படி தப்பிச் சென்ற ரவிச்சந்த், சம்பக் இருவர் சித்தங்களும் பற்பல யோசனைகளில் ஆழ்ந்து கிடந்ததால் இருவரும் மௌனமாகவே பயணம் செய்தனர். இதயத்துல்லாவை போன்ற பெரிய மனிதர்களும் லட்சியவாதிகளும் கூட அக்பரின் ஆட்சியில் இருப்பதனால்தான் அக்பரை அசைக்க முடியவில்லை என்று நினைத்தான் ரவிச்சந்த். ராணாவின் மகளையும் தன்னையும் அவர் சிறைப்பிடித்ததும் கூட அவருடன் வந்திருந்த சலீமின் வீரர்கள் கண்களில் மண்ணை தூவுவதற்கே என்பதையும் எண்ணி இதயத்துல்லா சாமானியப்பட்டவர் அல்ல என்றும் தீர்மானித்தான் ராணாவின் உப தளபதி. அவர் தன்னிடமிருந்த பீரங்கிகளையும் இதர தளவாடங்களையும் கொள்ளையடிக்க வழி சொல்லிக் கொடுத்ததும் ரவிச்சந்தின் மனதில் சொல்லுக்கும் அப்பாற்பட்ட நன்றி உணர்வை ஏற்படுத்தியிருந்ததால் அவன் இதயத்துல்லாவை வாழ்த்திக் கொண்டே பயணம் செய்தான். சம்பக்கின் மனமும் ஆழ்ந்த சிந்தனையில் தெளித்துக் கொண்டுதான் இருந்தது. தன் அருவிக்கரையிலிருந்த சலீமிடமிருந்து தப்பி மீண்டும் ரவிச்சந்தை உத்தேசித்து சலீமின் சிறு படையை தொடர்ந்து சென்றதும் அங்கு சிறு தோப்பில் ராஜா மான்சிங் தன்னை சந்தித்து தன்னை அவர் மகள் என்று உரிமை கொண்டாடியதையும் அடுத்து தன்னையும் ரவிச்சந்தையும் தப்ப வைத்ததையும் நினைத்து, நான் எப்படி அவர் மகள் என்பதை விளக்கவில்லையே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். பிறகு இதயத்துல்லாவும் தன்னை மகளாக பாவித்ததை எண்ணி மனதில் மகிழ்வடைந்தாள். ராணாவுக்கு தான் ஏற்கனவே வளர்ப்பு பெண்ணாக இருப்பதையும் நினைத்து, பகை கொண்டு போருக்கு நிற்கும் 2 தரப்பிலும் எனக்கு தந்தைகள் இருக்கிறார்கள், எனக்கு என்ன குறைச்சல் என்று மகிழ்ச்சியும் அடைந்தாள். அந்த மகிழ்ச்சியிலும் பூர்த்தி இல்லை அவளுக்கு. ராஜபுதனத்தின் பெரும் பகுதி முகலாயருக்கு அடிமைப்பட்டு கிடப்பதும் ராணா தன்னந்தனியாக போரிட்டு பெரும் கஷ்டங்களுக்கு இலக்காவதும் அவள் மகிழ்ச்சியில் துயரத்தையும் கலக்கவே
அவள் துன்பப் பெருமூச்சு விட்டாள். இப்படி வெவ்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்த இருவரும் ஆராவளியின் அடிவாரத்தை அடைந்து மலைக்காட்டு வழியாக உதயபூரை நோக்கி பயணம் செய்தபோது இருள் கவிந்து விட்டதால் கிட்டத்தட்ட நடுநிசியின் போதே உதயபூரை அடைந்தார்கள். அந்த நடுநிசியிலும் உதயபூர் நகரத்தை தள்ளி இருந்த ராணாவின் குடிசையில் தீபம் எரிந்து கொண்டுதான் இருந்தது. அதை நோக்கிச் சென்ற இருவரும் ராணாவின் குடிசையில் நுழையும்போது ராணா தனது மஞ்சத்தில் உட்கார்ந்தபடி மடியில் ஒரு பலகையை வைத்துக் கொண்டு ராஜபுதன படத்தை சுண்ணாம்பு கட்டி ஒன்றால் வரைந்து கொண்டிருந்ததையும் அதில் ஆங்காங்கு ஏதோ புள்ளிகளை வைத்து பார்த்து தலையை அசைத்ததை பார்த்ததும் இருவரும் வாயிலேயே நின்றனர். ராஜபுதனத்துக்கே தலையான அரசு என்று பிரசித்தி பெற்றதும் பாபா ராவல் காலத்திலிருந்து பல வீரர்களை சிருஷ்டித்திருப்பதுமான மேவாரின் ராணா அன்று தன்னந்தனியே உட்கார்ந்து பலகையில் ஏதோ வரைந்து கொண்டும் சிந்தனை வசப்பட்டும் இருப்பதை பார்த்த ரவிச்சந்த், தன்னந்தனியே செயல்களை புரிய இவர் தலையில் விதி எழுதியிருக்கிறது போலும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். இவரை யுக புருஷர் என்று இதயத்துள்ள சொன்னது எத்தனை உண்மை என்று நினைத்து ஓரளவு பெருமையும் அடைந்தான். இருப்பினும் ராணாவின் தீர்க்க ஆலோசனையை கலைக்க இஷ்டப்படாமல் அவன் நின்றபோதுதான் ராணாவின் அழைப்பு வந்தது. உள்ளே வரலாம். ரவிச்சந்தும் சம்பக்கும் அந்த அழைப்புக்கு இணங்கி உள்ளே நுழைந்ததும் அவர்களை ஏறெடுத்து நோக்கிய ராணா பிரதாப்பின் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது. ஆனால் ராணா ஏதும் பேசவில்லை. ரவிச்சந்தே துவங்கினான். நாங்கள் இருவரும் இதயத்துல்லாவிடமிருந்து வருகிறோம் என்று. ராணாவின் புன்முறுவல் சிறிது அதிகமாக விரிந்தது. சலீமிடமிருந்து எப்படி தப்பினீர்கள் என்று விசாரித்தார் ராணா புன்முறுவலினூடே. அப்பொழுதுதான் சம்பக் மெதுவாக பேசினாள். ராஜா மான்சிங் உதவினார். ராணா பிரதாப் சிம்மன் கண்களில் ஏதோ ஒரு சிந்தனை தோன்றி நொடி பொழுதில் மறைந்தது. ஓஹோ என்று மட்டும் ராணா சொன்னார். மேற்கொண்டு சம்பக்கே பேசினாள். அவர் சொற்படி நடந்து நாங்கள் இருவரும் தப்பினோம் என்று விளக்கமும் தந்தாள். ராணா புரிந்து கொண்டதற்கறிகுறியாக தலையை அசைத்தார். அவர் தலையசைப்பின் காரணத்தை உணராத சம்பக், அவர் என்னை என்று தொடர்ந்தாள். தன் மகள் என்று சொன்னார் என்ற வாசகத்தை முடித்தார் ராணா. ராணா அதை சர்வ சகஜமாக சொன்னாலும் ராணாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருப்பதை எண்ணி அதிர்ச்சி அடைந்து நின்றாள் சம்பக். அந்த அதிர்ச்சியை நீக்க ராணா சொன்னார். மகளே, அது பழைய கதை. அதை பற்றி சிந்திக்காதே. நீ என் வளர்ப்பு மகள் என்பதை மட்டும் நினைப்பில் வைத்துக்கொள். அதுவரை மௌனமாக நின்ற ரவிச்சந்த் உரையாடலில் குறுக்கிட்டு, இதயத்துல்லாவும் இவளை தன் மகள் என்று சொல்கிறார் என்று மெதுவாக சொன்னான். ராணா தனது சிங்கக் கண்களை ரவிச்சந்த் மீது நிலைக்கவிட்டு, அதில் வியப்பெண் இருக்கிறது. சம்பக் போன்ற ஒரு உத்தமையை, வீர மகளை தன் மகளென்று உறவு கொண்டாட யாருக்குத்தான் ஆசை இருக்காது என்று வினவினார். அது மட்டுமல்ல ராணா என்று தொடர்ந்தான் ரவிச்சந்த். வேறென்ன என்று வினவினார் ராணா. இதயத்துல்லா மகளுக்கு சீதனம் கொடுத்திருக்கிறார். என்ன சீதனம்? ராணாவின் குரலில் வியப்பொலித்தது. 4 பெரும் பீரங்கிகள் மற்றும் தளவாடங்கள் என்று ரவிச்சந்த் சொன்னதும் ராணா தனது மடியிலிருந்த பலகையுடன் மஞ்சத்தை விட்டு எழுந்து, என்ன சொன்னாய் ரவிச்சந்த்? பீரங்கிகளா, தளவாடங்களா என்று வினவினார் ஆவலுடன். ஆம் ராணா. எங்கே அவை? இன்றிலிருந்து 3வது நாள் நான் அதை கொள்ளையடிக்க வேண்டும். சீதனத்தை கொள்ளையடிக்க வேண்டுமா? ஆம் ராணா என்ற ரவிச்சந்த் இதயத்துல்லாவின் திட்டத்தை விளக்கினான். ராணா நின்ற இடத்திலேயே சிந்தனையில் இறங்கினார். பிறகு, முகலாயர்களில் சில பெரியவர்கள் பிறர் சுதந்திரத்தை மதிப்பவர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று கூறி பெருமூச்செறிந்தார். அத்துடன், ரவிச்சந்த், இதயத்துல்லா நமக்கு செய்யும் இந்த உதவி மகத்தானது. இன்னும் சில மாதங்களில் ஏற்படவிருக்கும் போருக்கு இதயத்துல்லாவின் இந்த உதவி சமய சஞ்சீவி என்றும் கூறினார். அத்துடன் தனது கையிலிருந்த மரப்பலகையையும் காட்டி, இப்படி வா, என் அருகில் உட்கார். சம்பக், நீயும் உட்கார் என்று கூறி தான் மறுபடியும் மஞ்சத்தில் அமர்ந்து தனது 2 பக்கங்களிலும் அவர்கள் இருவரையும் உட்கார வைத்துக் கொண்டார். பிறகு பலகையை காட்டி சுண்ணாம்பு கட்டியால் சில குறுக்கு கோடுகளின் மத்தியில் புள்ளிகளை வைத்து, இதுதான் உதயபூர். இது சீக்கிரம் தாக்கப்படும். இங்கிருந்து நாம் இப்போருக்குச் செல்வோம். இது இங்கிருக்கிறது. மலையில் நெருக்கடியான இடம். கணவாய்களும் மிக குறுகல். இதற்குள் யாரும் நுழைய முடியாது. இதோ இதற்குள் இருக்கும் மலை சமவெளி நிலம், ஹல்திகாட். இங்கு ராஜபுதனத்தின் தலைவிதி தீர்மானிக்கப்படும் என்று பின்னால் வரப்போகும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே விளக்கினார் ராணா. ரவிச்சந்தும் சம்பக்கும் பலகையை பிரமிப்புடன் பார்த்தனர். பிறகு இரவிலும் உறங்காமல் ராஜபுதன சுதந்திரத்தின் வழிகளை எண்ணி திட்டமிடும் அந்த மகா புருஷனை பார்த்தனர். தந்தையே, உங்களுக்கு தூக்கமே இல்லையா என்று அனுதாபத்துடன் விசாரித்தாள் சம்பக். மகளே,
ஒரு நாள் தூங்குவேன் நிம்மதியாக. அது ராஜபுதனம் முகலாயரிடமிருந்து மானத்துடன் வாழ முற்படும் நாள். அது இல்லையேல் கடைசி தூக்கம் ஒன்று இருக்கிறது. அது எல்லோருக்கும் இருக்கிறது. அது அரசனையும் வீரனையும் கோழையையும் சமப்படுத்தும் நாள் என்று ராணா நகைத்தார். அத்தனை சோதனையிலும் கஷ்டத்திலும் ஆபத்திலும் நகைக்கும் திறன் வாய்ந்த ராணாவை பயபக்தியுடன் இருவரும் நோக்கினார்கள். ரவிச்சந்த் சொன்னான், ராணா, உங்கள் உறக்கமின்மை என் கண்களையும் விழிப்படைய வைத்துவிட்டது. இன்றிலிருந்து 4வது நாள் இவள் சீதனத்தை கொண்டு வருகிறேன். பிறகு அடிக்கடி தளவாடங்களை கொண்டு வருவேன். அன்றிலிருந்து 3வது நாள் இதயத்துல்லாவின் சிறு படையை முறியடித்து பீரங்கிகளையும் தளவாடங்களையும் கொணர்ந்தான். அத்துடன் நிற்கவில்லை அவன். முகலாயருக்கு செல்லும் தளவாடங்களை எல்லாம் ஆங்காங்கு மறித்து கொள்ளையிட ஆரம்பித்தான். இந்த கொள்ளையின் துணிகரமும் அதனால் ஏற்பட்ட நஷ்டமும் அக்பரையும் சிந்திக்க செய்தது. ராஜா மான்சிங்கை அழைத்து அவரிடம் இது பற்றி கலந்தும் யோசித்தார். மான்சிங், இந்த ரவிச்சந்த் நமது வேவுக்காரனா கொள்ளைக்காரனா என்று விசாரித்தார். அத்தியாயம் 31, 32 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.